திருத்தமான சிங்கார பொன்மேடை. திருத்தமான சிங்கார பொன்மேடை. இங்கடம் தீபொலி ஏற்றி. ஆமாண்டா. ஆமாண்டாவா? இல்ல. டேய் டேய் டேய். இந்த கவுனிங்கடா. சாமி, டேய் சாரிக்கவாயா. தோலை உரித்து விடுவேன் ஜாக்கிரதை. அடிச்சிருங்க சாமி. ஓ, தோடு இருக்கிற வேலையா? அது 4 மணிக்கு. அது இல்ல. திருத்தமான சிங்கார பொன்மேடை. ஆமா. இங்கடம் தீபொலி ஏற்றி அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. மாபெரும் புண்ணிய சபை. மாபெரும் புண்ணிய சபைக்கு ஆமாங்க. அரசு கலை சூடமணி விருது பெற்ற ஆமாங்க. ஆரூர்பட்டி ராஜமாணிக்க வாத்தியார் நடத்தக்கூடிய சரஸ்வதி குழுவின் சார்பாக மனம் கனிந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமாங்க. அருமையும் பேரும் நிறைந்த தாய் திருப்பொன்னாடு. ஆமாங்க. இந்நாட்டின் பெயர் என்ன? ஐயா, தாளையூர். தாளையூர். ஆமாங்க. தாளையூர் என்றால் தாளையூர் என்றால் ஆமாங்க. நம்மளை போல் நாடக நடிகர்களுக்கு ஒரு தாய் திருப்பொன்னாடாகும். மறந்துறீங்க. இந்த தாய் திருப்பொன்னாட்டில் ஆண்களாக பிறந்திருக்கும் அப்பன்மார்கள், இன்னும் பெண்களாக பிறந்திருக்கும் அருமைய தாய்மார்கள், கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள். ஆமாங்க. மாணவ மாணவிகள். கடல் நிகழ் சூழ்ந்தது போல் சபை வந்திருக்கின்றது. 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்வி ஞானங்கள், சகல கலைகளையும் கற்று வந்த தாய்மார்கள் தந்தைமார்கள், மாபெரும் குரு பெரியோர்கள் இந்த மாபெரும் புண்ணிய சபையில் இருந்திருக்கிறார்கள். ஆமாங்க. அது மட்டுமல்ல, அது மட்டும் கிடையாது. தானம் என்பது 32 தானுங்க. சிறந்தது. அன்னதானம். அன்னதானத்தில் துனதானத்தில் நமக்காக வாரி வழங்கி ஆமா ஒரு 20 சதுர்நாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமா மகாராஜா. ஏன் இதற்காக என்ன காரணம்? அதாவது வரட்டேரியில எழுந்துருளிய நமது அதாவது செல்வ விநாயகருக்காகவும் வடபத்திரகாளி அம்மனுக்காக அதாவது 3ஆம் ஆண்டு படைப்பாக ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு வடபத்திரகாளி அம்மனுக்காக நாடகம் வரட்டேரியில் இருந்தருளிய ஸ்ரீலாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கும் காளியம்மனுக்கும் வடபத்திரகாளி அம்மன் வடபத்திரகாளி அம்மனுக்கும் வெத்தரகாரிக்கும் பத்திரகாளி அம்மனுக்காக இன்று ஒரு 20 சதுர்நாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமாங்க நண்பா ஐயா. அப்பேற்பட்ட இந்த தெய்வீக சபையில் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் தெரியுங்க. ஏடா தேவி புராணம். தேவி புராணம். தேவி புராணத்தில் ஒரு பாகமாகிய கருமாரியம்மன் பிறப்பு. தேவி புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கருமாரியம்மன் பிறப்பு. ஆமாங்க. கபாலாசூரன் சண்டை. கபாலாசூரன் சண்டை. கருமாரியம்மன் பிறப்பு. கபாலாசூரன் சண்டை. இந்த நாடகத்தில் நீ யாரு? அதற்கு முன்பதாக ஆமாங்க நம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய செல்வம் 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 யூடியூப் சேனல் ஆமாங்க நமக்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நாடகக்குழுவின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்நாடகத்தில் நீங்க யார்? நான் தர்பாரில் சிவகத்தின். உங்களோட பேர் என்ன? நான் யார் தெரியுமா? நான் தேவாதி தேவர் போட்டும் தேவர் காட்சி வந்தானே. நாடே
சாமி கேன போட்டு சாமி ஏய் வந்து பிள்ளைக்கு பேர் வச்சு தரேன். நண்பா வாட்டுடைய பேர் என்ன மாமா என்ன வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா அதுக்கு தான் பள்ளிக்கூட போங்கடா கேன பொண்ணுங்களானே. ஏய் உங்க பேர் என்னன்னு கேட்டேன். நண்பா யார் நீங்க? ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன். ராஜா மாதாண்டன் ராஜா பாட்டு தான்றான். என்ன மாட்டா தான்றான் இல்லைங்க பொண்டாட்டில. ஏய் ஓய் ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன். ராஜா மாதாண்டன் உங்க மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் அப்படி வாங்கி எடுக்கிற? வாந்தி எடுக்கறா நான் இதே மாதிரி எடுத்து வரைஞ்சு விடு. சொந்த மீசையப்பா என்னது? சொந்த மீசை இல்ல புளுத்துவார். சொந்த மீசை நல்லா இருக்கு, நல்லா முள்ளுடுக்கியாட்டம். ஏய் ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன். ராஜா மாதாண்டன் முன்னாடி வாங்க. ராஜத்தில உத்திண்ட கோலாகலன் என்னுடைய பேரோ உன்னுடைய பேரோ? தேவேந்திர மன்னே. சரி இன்னைக்கு எல்லாம் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு. சாமி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்னடா பிரச்சனை பிரச்சனை ஆகி போச்சியா? அதுக்குடா நெஞ்சி மேல அடிக்கிற இல்ல சாமி இங்கதான் அடிக்க. உனக்கு எல்லாம் தொரு போடுறாங்க ஆறாவன் சாமி. ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க சாமி. ஆறாவன் அவனை பாக்குறீங்களா சாமி? அழைத்து வா சாமி நீங்க போய் அருவாமணியில பாருங்க. டேய் வாடா டேய். டேய் வாடா. ஜலத்து வந்த மாட்டோம். டேய் ஏடா கூப்பிட்ட டேய் நான் கூமுட்டை அரமுட்டையா? இன்னைக்கு எல்லாம் நீங்க மொத்தம் தான் வாங்க போறாரு. சரி இங்க பாரு மகாராஜா வந்திருக்கிறார். ஏய் கண்டாச்சி இங்க போனீனா தூக்கி மேல கட்டி போடுவாங்க. காரி பூரி கக்கூஸ் காரி. டேய் மகாராஜா வந்திருக்கிறார். ஏன்டா அப்படி பாக்குற கண்டா விட்டு பையனா? டேய் கூப்பிடி எதுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன இன்னைக்கு நீங்க சாவறீங்களா இருக்குடா. சாமி மகாராஜா வந்திருக்கிறார். அவர் மகாராஜா வந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் என்ன சொல்லி தரணும் அதே மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாரு. காசா? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை லோன் கட்டணும்டா. என்ன லோனு? மகளிர் லோன். முகர குழாய்க்கெல்லாம் எவன் லோன் கொடுத்தான்? வீட்டுல பொண்டாடி வாங்கி வச்சுட்டாங்க. உனக்கு சாராய் குடிக்கணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏழை குடிக்கணுங்க. பாருடா நான் பண்ற மாதிரியே பண்ணுவேன். அப்படியா? பாக்கணுமா? ரெடியா இருந்து பாரு. ஏன்டா பீ வருதா? டேய் கரெக்டா பண்ணணும். டேய் எந்திரா டேய் குண்டா முளையா எங்க படுத்திட்டா எந்திரோ. டேய் நல்லா பாரு சரியா? டேய் கரெக்டா பாப்பியா? நல்லா பாத்துக்கணும் சரியா? ரெடி ஸ்டார்ட். போடா. இதே டேய் பாரு அவரோட பேரு என்ன? தேவடியா மகன் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் யாரு சாமி? தேவேந்திர மன்னன் மரியாதையா பேசணும் சரியா? போயிட்டு வாங்க. மரியாதையா பேசணும். உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டு போயிடுறேன். இல்ல நான் இதுக்கு ஜாயின் பண்ணி விட்டு என்னையும் அடிச்சு வச்சு சாவறதுக்கா? நீயே போய் பாத்துக்கோ. போனீங்கன்னா நிறைய முத்தம் கொடுப்பாரு. நீ கவிதை சொல்லு ஏதோ ஒரு பாடி பாரு. சரி அவர் எங்க இருக்கிறாரு? அங்க அரமணியில பாரு. போடா மகாராஜா யாருங்க இங்க? தேவேந்திரன். நான் தான். நாங்களா? தங்கள் பாதங்களுக்கு கோடான கோடி கொலாயில கும்பிடு போடுறான் பாரு. மகாராஜா நாங்களா ஒரு வானமுத்திர ஓனாண்டி புலவர்கள் உங்கள் முன்னாடி ஆடல் பாடல் செய்து பொன்புரல் திரவியமாகலான்னு வந்திருக்கிறோம். அப்படியா? ஆமா. என்ன ஆடலா பாடலா? முதலில் ஆடலுங்க. ஆமாங்க ஆகட்டும் ஆடும். லேடிஸ் ஆமா துப்பட்டா போட்டுட்டு லேடிஸ். மியூசிக் ஸ்டார்டிங். இங்கிலீஷ் கொலாய் தான் நீங்க சாவறேரு. பாடு ஆடு. ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ இவ ஆடுறது நல்லா பாருங்க. நான் எப்படி சொல்லி தந்தேன் இவ பாரு இப்படி ஆடுவோம். ஓகே ப்ரோ. இப்படி போடணுமா இல்ல இப்படி போடணுமா? உகரைக்கு பார்த்தா பொச்செல்லாம் எரியுது. ஆடு சீக்கிரமா. பாருங்க அம்மா பாருங்க. இப்படியா இப்படியா போறாமா? அடி அடி. வந்து முத்தமாயிட்டு போ. ஆமாங்க ஆட்ட ஆடணும்ல.
பரிசு கொடுக்கணும்ல? பரிசு கொடுங்க. பரிசு கொடுங்க. கண்ணை மூடி ஏய், குழந்தை வேதம் இருக்குதா? இருக்குதுப்பா. என்ன சாமி? பெருமாள் பெருமாள் ஏன் இப்படி சாவற? பெருமாள் தானே? நிறைய காட்சி வாங்கணும்டா. அங்கோட அறா. பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு. கும்பிட்டுக்கிட்டு கோயிந்தா, கோயிந்தா சொல்ல. அப்படி சொன்னா நிறைய கிடைக்குமா? நிறைய கிடைக்கும். நிறைய நிக்கும். இன்னைக்கு நிறைய வாங்கி கொடுத்தா இப்படி சாவற நீ பாரு. கோயிந்தா, இன்னும் சத்தமா? கோயிந்தா. இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? ஆ. கோயிந்தா, போடுற கேள்விடா. கோயிந்தா. அப்படியே அப்படியே. என்ன கேள்வி? என்ன கேள்வி? போடுற கேள்வி போய். அங்க அவர் புலவர் இருக்கிறார், செந்தமிழ் புலவர். புலவர். அரசே, வணக்கம். வணக்கம். வாங்க பாய். ஓம போறீ மாறு. அரசே, தங்களிடம் ஒரு நானே சுயமா யோசிச்சு எழுதி கவிதையை சொல்லி தங்களிடம் பொன் புழு வாங்க வந்திருக்கேன். பொன் பொருள் ஆமா. வாரி தருகிறேன். இருவரும் முன்னாடி வாங்க, மூஞ்சி தெரியல. கேமராக்கு வாங்க உள்ள. இப்ப பேசு தம்பி. யாகாவராயினும் நாகாக்க. நல்லா சவுண்டா. யாகாவராயினும் நாகாக்க. ரைட், நல்லா இருக்கு. இந்த நானே ஓக்க. ரைட். யானை எட்டிட்டு ஓக்க, பூனை புடிச்சிட்டு ஓக்க, போட புண்டையில ஓக்க. அரசே, உங்களிடம் சொல்ல சொல்லி எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. அவனை போட்டு எங்க குருநாதருங்க இப்படி எல்லாம் செஞ்சா நிறைய தருவீங்கன்னு எங்க குருநாதர் தான் சொன்னாரு. உனக்கு குருநாதை ஆமா, சீக்கிரமாக வர சொல். இருங்க தூக்கிட்டே வர்றோம். அண்ணே அண்ணே, உங்களுக்கு குடுக்குறாரு அண்ணே. இருக்குமா? ஆமாண்ணே. பாத்துக்கிறோம். மன்னாதி மன்னரெல்லாம் பார்த்தவனா, இந்த மதுரை வீரனியே ஜெயிச்சவனா. பாடையத்தில் புரிக்க இந்த இப்பேற்பட்டவளை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த 4 பேரு கேட கூட்டிங்க. என் பக்தி என்ன, வீரம் என்ன, குஸ்தி என்ன, என் சோக கதையை கேளு தாய்க்கோலமே. தாய்க்கோலம் கட்டாளே பேடா. ஆமா, தாய்க்கோலமே. அதை கேட்டாக்கா தாங்காதம்மா உங்க மனமே. மங்களத்தை பெத்தவனே மகாராஜா, நீ மட்டி போட்டு நக்கிக்கடா. நண்பா, உங்க பேரு தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் உங்களையும் ஒரு மகன் பெற்றெடுத்தாங்களே, யாரு? என்னையும் மீட்டெடுத்த என்னுடைய தாய் தந்தை. ஐயோ
அப்படி இருந்த போதிலும் உங்களுடைய வீரோ மன்னன் தேவேந்திர மன்னன் கோபான் தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? நண்பா யாருங்க உங்க நாய்த்து சந்தை? தாய் தந்தைகள் 10 மாதம் 3000 தசை வினாடி அங்கத்தில் சுமந்து பெற்ற என்னுடைய தாய் யாரு? நண்பா எனக்கு தாய் இரு தாய்கள். ஓ, 2 தாய். அதி அதி திதி எதி ஏய் அதி அதி திதி அதி உண்மை. ஐயா என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை காசிப ஓ, மகாமுனிவர். காசிப மகாமுனிவர். உண்மை. அதி திதிக்கும் காசிப மகாமுனிவருக்கும் இந்த மகனாக பிறந்திருந்தாலும் வாழ்ந்து வரக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்பாரசம் எது? ஏய் நாடு இருப்பதோ 50 தேசம். என்னுடைய நாடு எங்கே இருக்கிறது? வானில் லோகம், வானில் லோகம், தெய்வலோகம், பொன்னு லோகம், அமராவதி. தெய்வலோகம். ஏய் தெய்வலோகம், பொன்னு லோகம், அமராவதி. மொத்தமா 3 நாடு. எனக்கு 3 லோகங்கள். ஐயா நாடோ 3 நாடுன்னு சொல்றீங்க. ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு எப்படி இந்த 3 நாடு எப்படி கிடைத்தது? ஐயா இந்த பொன்னு லோகம், அமராவதி, தெய்வலோகம் எனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி கிடைச்சது? யாராவது பரிசாக கொடுத்தாங்களா? இல்ல யாருகிட்ட இருந்தா அது புடுங்கிட்டு வந்தியா? இல்ல திருடிட்டு வந்தியா? திருடிக்கிட்டு வருவாங்களா? எப்படி இந்த நாடு கிடைச்சது? யாருமே செய்ய முடியாத யாருமே செய்ய முடியாத 100 ராஜசீய யோகம் நடத்தியதனால் எனக்கு தேவர்கள் எல்லாம் இந்த பொன்னுலோகம், அமராவதி, தெய்வலோகத்தை எனக்கு பரிதாக தந்தார்கள். தேவர்கள். உண்மை. சரிங்க. அது மட்டுமா? இன்னும் எனக்கு என்ன தந்தார்கள் தெரியுமா? என்னென்ன கொடுத்தார்கள்? பட்டத்து வெள்ளை யானை, பாரிஜாத மலர், பூச்சக்கர குடை, தங்க கிரீடம், ஈட்டி, வாள், கேடயம் இது போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுத்து ரம்பை, ஊருதை, துரோதம்மை, நாட்டிய பெண்கள், நடின பெண்கள் 7 பேரு இவர்களெல்லாம் எனக்கு பரிசாக தந்தார்கள். மொத்தமா 7 நாட்டிய பெண்கள். ஆமா. அது மட்டுமா சாமி? நண்பா நீங்க யார கல்யாணம் பண்ணீங்க? நான் மாலையிட்ட மங்கை பெண். உங்களுடைய மங்கையால் யார்? நண்பா அவள் எப்பேற்பட்டவள்? தேவ இந்திராணி. மனைவியோ தேவ இந்திராணி. இந்திராணியை திருமணம் செய்து குழந்தைங்க சாமி. நண்பா எனக்கென்று குழந்தைகள். ஆமாங்க. நண்பா யார் தெரியுமா? சித்திரசேனன், மந்திரமாலை, தெய்வ யானை. மகனோ சித்திரையில கொளுத்துறவன். சித்திரசேனன். சரிங்க. இப்படி 3 பேர், 3 குழந்தைகளை பெற்றெடுத்து எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை, தேவசபை கூட்டுவது. ரொம்ப குப்பையா இருக்குமா சாமி? கூட்டுறதெல்லாம் அந்த கூட்டுறதல்ல, தேவர் சபை அமைப்பது. எப்படி? தேவாதி தேவர்கள்லாம் தேவர் சபைக்கு வருவார்கள். நீதி, நேர்மை, நியாயம் இது போன்ற அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நீதி சொல்லக்கூடிய நான் ஒரு நீதிமான். எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு சரி பார்ப்பது. எங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்றீங்க, இருந்தாலும் வந்த விஷயம் என்ன? நண்பா என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? உங்களை பார்த்தால் பைத்தியார புண்டை மாதிரி. 1000 நண்பா என்னை உங்களுக்கு உடம்பெல்லாம் 1000 கண்ணா தெரியுது. எப்படி? நண்பா என் உடம்பெல்லாம் பார்த்தால் 1000 கண்ணாக தெரிகிறது. எப்படி? ஆனா எனக்கு எப்படி தெரிகிறது தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரிகிறது? நண்பா சாமி 1000 யோனியாக தெரிகிறதா நண்பா? சாமி 1000 எங்களுக்கு பார்த்தா 1000 கண்களா தெரியுது. ஆனா உங்க கண்ணுக்கு வந்து 1000 யோனியாக தெரிகிறது. யோனி என்றால் என்னங்க ஐயா? நண்பா what do you mean? யோனி என்றால் பெண்களுடைய உறுப்பு. ஓ, கீழே கால் செந்தில இருக்குது. தெளிவா வேற சொல்லணுமா? நண்பா இந்த யோனியாகப்பட்டது எப்படி உங்களுக்கு உடம்பெல்லாம் சாபமா வந்துச்சு? எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? சொல்லுங்க சாமி. அந்த பொல்லாத முனிவராலே நண்பா சாபமும் நானும்
நண்பா சாமி இந்த 1000 கண் ஆமா இந்த 1000 யோனிகள் எனக்கு எப்படி வந்தது உங்களுக்கு எப்படி சாமி வந்தது நண்பா தேவாதி தேவர்கள் எல்லாம் எனக்கு பரிசாக தந்தார்கள் ஓ அல்லவா தேவர்கள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க அந்த அமிர்தத்தில் இருந்து சரிங்க அதாவது அகலிகை என்ற ஒரு பெண்மணி பிறந்தாள் அகலிகை என்று ஒரு அழகான ஒரு பெண்மணி பிறந்தாள் ஆமா சரிங்க அப்படி பிறந்திருக்க வேளையில் வேலையில் நடின பெண்களை 7 பேரையும் எனக்கு கொடுத்தார்கள் ஓ நடின பெண்கள் 7 பேர் அந்த அந்த அகலிகை என்ற பெண்ணை சரிங்க எனக்கே தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தேன் ஓ நீங்க ஆமா சரிங்க ஆனால் ஆனா அந்த பெண்ணை யாருக்கு தந்தார்கள் தெரியுமா யாருக்கு கொடுத்தாங்க கௌதம மகாமுனிவருக்கு தந்தார்கள் கௌதம மகாமுனிவர் ஆமா அவருக்கு கொடுத்தாங்க உடனே ஆசைப்பட்ட பெண்ணை அக்கடமே சேரணும் அக்கணமே சேரணும் ஆமாங்க இன்றைக்கு பார்த்தேன் நாளைக்கு பார்த்தேன் இப்படியே நாட்கள் போய் கொண்டிருந்தது நாள் போயிட்டே இருந்துச்சு உடனே அப்புறம் கௌதம மகாமுனிவர் இல்லாத நேரம் எது இல்லாத நேரம் எது விடிய காலம் ஓ 4 மணி ஓ 4 மணி ஆமா சரிங்க சிவன் பூஜை செய்வதற்காக சரி குளக்கரை சென்று விடுவார் சென்று விடுவார் அது நேரம்தான் கௌதம மகாமுனிவர் இல்லாத நேரம் இல்லாத நேரம் அப்படி இருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற காலத்தில் உடனே நான் என்ன செய்தேன் என்ன பண்ண சூரிய தேவனை வரவழைத்தேன் சூரிய தேவன் சூரிய தேவா சூரியன் கௌதம மகாமுனிவர் ஆதானத்தில் சரிங்க கருதேவலாக கூவ வேண்டும் சரி அப்படி என்று கட்டளை விதித்து நீங்க அதே பிரகாரம் அதே பிரகாரம் இரவு 2 மணி 2 மணி இந்த இரவு 2 மணி வேளையில் சூரிய பகவான் கருஞ்சவலாக குவினார் ஆகட்டும் உடனே கௌதம மகாமுனிவர் திடுக்கென்று எதிர்ந்து உடனே குளக்கரை வேகமாக சென்றார் ஓ குளக்கரைக்கு வேகமாக சென்றார் தியானமானம் முடிக்க வேண்டும் என்று சரிங்க உடனே நான் என்ன செய்தேன் உடனே பர்ணசாலைக்கு சென்று பள்ளச்சாலைக்கு சென்று உள்ளே அகலிகை என்ற பெண் இருந்தால் ஆகட்டும். உடனே போனதும் இருவருக்கும் பலாக்காரம் ஓ என்ன பலகாரம் சுட்டீங்களா பலகாரமா இதுனா பலாகாரம் அப்படின்னு பலாக்காரம் ஓ ஏப்புதுடா அப்படி என்றால் வற்படுத்துவது சரி சரி சேருவதற்காக துரத்தி கொண்டே இருந்தேன் ஓ அவளை கற்பழிப்பதற்காக ஆமா அப்புறம் அந்த பெண் சிக்கவே இல்லை ஓ, அவ சிக்கல உடனே கௌதம மகாமுனிவர் கங்கையில் சென்று இப்படி காலை வைத்தார் சரிங்க உடனே கங்காதேவி பேசுகிறார் ஓ அந்த நீர் ஆமா கௌதம மகாமுனிவரே நில் நில் நில்லுப்பா நில்லு ஆமா ஏன் இந்த நேரத்துல என்ன நித்திர பங்கம் பண்ற ஏன் என்ன நித்திரமங்க உன் பண்ற வீட்டுல பங்கு நடக்குது அத போய் பாரு சொல்லல அப்படின்னு கங்காதேவி பேசினா ஓ, கௌதம மகாமுனி இடத்துல உடனே என்ன என்று அறியாமல் முனிவர் பர்ணசாலைக்கு வேகமாக வந்தார் இப்படி வந்து வாசப்படியில் நின்னாரு சரிங்க உடனே நான் கரும்பூனையாத ரூபம் கொண்டு அவருடைய காலை தந்தா ஊந்து வரணும் ஓ நீயே ஆமா சபாஸ் பயங்கரமான திருட்டு கொண்டு அடைக்குது நீயே உடனே கௌதம மகாமுனிவர் என்ன சொன்னார் தேவேந்திரா நில்லு சொல்றா. நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஆமா ஒரு அடி அந்தான வைக்க கூடாது ஆமா நில்றான்ட்டாரு சரிங்க உடனே நான் சுயரூபம் இருந்து நின்று சரிங்க ஏண்டா வேண்டாம் ஒரு நாடாளும் அரசை ஒரு நாடாளும் அரசன் தேவருக்குள்ளெல்லாம் நீதி சொல்லும் ஒரு நீதிமான் நீதிமான் நீ காரியத்தை செய்யலாமா செய்யலாமா அப்படி என்று என்னை இழிவாக பேசினார் கௌதம மகாமுனிவர் உண்மை சரிங்க பேசியதனால் நான் தலை குனிந்து நின்று ஆகட்டும் ஏண்டா வேண்டாம் ஒரு யோனிக்காக ஆசைப்பட்டு ஒரு பர்ணசாலைக்கு என்னிடத்திற்கு வந்தார் ஆனா ஒரு ஓனிக்கு ஆசைப்பட்ட நீ ஆமா உன் உடம்பெல்லாம் 1000 யோனியாக அப்படி சாபம் என்று சாபத்தை அளித்தார் நண்பா, முனிவர் சாபத்தை கொடுத்த உடனே என் உடம்பெல்லாம் 1000 யோனியாக மாறிவிட்டது உடனே முனிவருடைய காலில் விழுந்தேன் சரிங்க சுவாமி மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் ஐயா அறியாமல் தவறு செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் என்னைக்கு தப்பை உணர்ந்தாயே ஆமா உனக்கு மன்னிப்பு தருகிறேன் ஆகட்டுங்க உனக்கு கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் கொடுத்ததுதான் ஆனா உன் கண்ணுக்கு 1000 யோனியாக தெரியும் ஓ மற்றவர்கள் கண்ணுக்கு 1000 கண்களாக தெரியும் அப்படி என்று வரத்தை தந்தார் சாமி உடனே பக்கத்திலே அகலிகை சரிங்க ஏண்டி ஏண்டி? கரும்பு கட்டோடு இருந்தா எறும்பு என்ன செய்யும் எறும்பு நுழையுமா நீ ஆசைப்படாத தேவேந்திரன் ஏன் அங்க வந்தான் தானே? அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு என்ன சாபம் என்ன நீ கருங்கல்லாக போ கருங்கல்லு ஆமா சரிங்க. ஒரு பாறையாக போ என்று சாபத்தை அளித்தார் ஆபத்து கொடுத்தார். இப்படிதான் இந்த 1000 கண் எனக்கு வந்தது ஓ, அப்படியா ஆனால் ஐயா நண்பா என் உடம்பெல்லாம் 1000 யோனியாக தெரிகிறதா இருப்பினும் வெளியெல்லாம் வந்தீங்கன்னா காக்கா கழுதை கொளுத்தி விடுவேன் இருப்பினும்
இன்றைக்கு தேவர் சபை அமைக்க வேண்டும். அதனால் தேவ இந்திராணி அரண்மனையில் இருக்கிறார். தேவேந்திரன் அழைத்தார் என்று விரைவில் வரவழைத்து வா. ரெடியாக அழைத்து வருகிறேன். போய் வாருங்கள்.